குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்னிவேர் ஜிடி 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட பெல்காம்ல கேட்ட கொஸ்டினை பார்க்க போறோம். பெல்காம் ஏஆர்ஓ எங்க இருக்கு அப்படின்னா, பெல்காம் ஏஆர்ஓ இஸ் லொகேட்டட் இன் கர்நாடகா. நம்ம ஒரு ஜிகேல 15 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த லாங்குவேஜ் ஸ்போக்கன் இன் சிக்கிம். சிக்கிம்ல பேசக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் மராத்தி, தமிழ், உருது. பி ஆப்ஷன் மணிப்பூரி, உருது, ஹிமாச்சலி. சி நேபாளி, ஹிந்தி, லெப்சா, புட்டானி. டி பெங்காலி, திரிபுரா, தமிழ். இப்போ இதுலேயே நல்லா தெரியுது, நம்ம ரெண்டு ஆப்ஷனும் டெலீட் பண்ணிடலாம். தமிழ் கண்டிப்பாக பேச மாட்டாங்க, இதுவும் கிடையாது. அது மாதிரி பெங்காலி, திரிபுரா, தமிழ் இதுவும் பேச மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இது இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒரு ஆன்சராக இருக்கணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேபாளி, ஹிந்தி, லெப்சா, புட்டானி. இது ஓகே, புரிஞ்சிருச்சா? ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் காமாக்கியா தேவி டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? அதாவது காமாக்கியா தேவி கோயில் வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஃபேமஸ் டெம்பிள் எங்க இருக்குன்னா, காமாக்கியா தேவி டெம்பிள் அஸ்ஸாம்ல இருக்கு. நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஹிமாச்சல் கிடையாது, கர்நாடகா கிடையாது, மத்திய பிரதேஷ் கிடையாது. மூணாவது கொஸ்டின், ஹூ அமௌங் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த அயன் மேன் ஆஃப் இந்தியா? அதாவது இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் கண்டிப்பாக மகாத்மா காந்தி கிடையாது. ஏன்னா மகாத்மா காந்தி நம் நாட்டின் தேசிய தந்தை, இவர் இல்லை. மோதிலால் நேரு, இவரும் கிடையாது. சர்தார் வல்லபாய் படேல். நம்மளுக்கு ஆன்சர் சி தான். சர்தார் வல்லபாய் படேல தான் நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மேகாலயா? மேகாலயாவின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கான்டக், சில்லாங், டார்ஜிலிங், ஐஸ்வால். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேகாலயாவின் தலைநகர் என்னது அப்படின்னா சில்லாங். அதாவது மேகம் கருத்தா சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிடையாது, கான்டக் கிடையாது, டார்ஜிலிங் கிடையாது, ஐஸ்வால் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 5வது கொஸ்டின், டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஆஸ்ட்ரானட் டு லேண்ட் ஆன் த மூன்? அதாவது நிலவில் தரையிறங்கிய கீழ்கண்டவற்றுள் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் நீல் ஆம்ஸ்ட்ராங், பி ஆப்ஷன் அட்வின் ஆல்ட்ரின், சி ஆப்ஷன் மைக் காலின்ஸ், டி ஆப்ஷன் ராகேஷ் சர்மா. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவில் கால் பதித்த நபர். 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வாஸ் லிபரேட்டட் இன் இயர்? அதாவது பங்களாதேசம் சுதந்திரம் அடைந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 1971. 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஃபீல்டு? அமிதாப் பச்சன் எந்த துறையோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா இல்லை, சயின்ஸும் கிடையாது, பாலிடிக்ஸ் கிடையாது. அவர் வந்து ஃபிலிம், அவர் ஒரு ஆக்டர், அதனால ஃபிலிமோட தொடர்புடையவங்க இவங்க. அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தி ஓசோன் லேயர் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் டேஷ்? அதாவது ஓசோன் லேயர் எதை தடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், விசிபிள் லைட், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து புறஊதா கதிர்கள், அல்ட்ராவயலட் ரேடியேஷன். டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கரன்சி ஆஃப் சைனா? அதாவது சைனாவுடைய கரன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. சைனாவுடைய கரன்சி வந்து 4 ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் ருப்புல், பி ஆப்ஷன் ருபி, சி ஆப்ஷன் டாலர், டி ஆப்ஷன் யுவான். யுவான் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதாவது இதில் ருப்பில் பார்த்தீங்கன்னா இது ரஷ்யாவில் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி. ருபி வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடியது. டாலர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அல்லது சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல யூஸ் பண்ணுவாங்க, அமெரிக்காவில் யூஸ் பண்ணுவாங்க. 10வது கொஸ்டின், டேஷ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் கோவா? கோவானுடைய தலைநகர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் திஸ்பூர், பி ஆப்ஷன் ஐஸ்வால், சி ஆப்ஷன் பனாஜி, டி ஆப்ஷன் ராய்ப்பூர். நம்மளுக்கு கோவானுடைய தலைநகர் பனாஜி. வாட் இஸ் த லோயர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் நோன் அஸ்? அதாவது லோயர் ஹவுஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு 2 அவை இருக்கு, மேலவை, கீழவை. அவன் வந்து லோயர் ஹவுஸ் என்னன்னு கேட்டிருக்கான். லோயர் ஹவுஸ் என்ன அப்படின்னா லோக்சபா தான் நம்மளுக்கு லோயர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் வந்து ராஜ்யசபா. நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி. 12வது கொஸ்டின், இந்த ஏஜ் ஆஃப் ஏ ட்ரீ கேன் பி அசக்னேட்டட் பை? அதாவது மரங்களின் வயது வந்து கீழ்கண்டவற்றுள் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஹைட், என்னுடைய ஹைட்டா கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் ஆனுவல் ரிங்ஸ் பிரசன்ட். இந்த கொஸ்டினுக்கு 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆனுவல் ரிங்ஸ் பிரசன்ட் தான் கரெக்ட். இது வெயிட்டும் கிடையாது. த டெப்த் டு விச் ரூட்ஸ் ஹேவ் பெனிட்ரேட்டட், இதுவும் கிடையாது. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிங்ஸ் பிரசன்ட் தான் கரெக்டான கொஸ்டின். 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் அசோசியேட்டட் வித் கிரிக்கெட், அதாவது கீழ்கண்டவற்றுள் கிரிக்கெட்டோடு தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவுன்சர், லவ், கோல், மிட்கோட். இதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தொடர்புடைய கீழ்கொண்டுள்ள எதுனா நம்மளுக்கு பவுன்சர் தான். லவ் கிடையாது, கோயில் கிடையாது, மிட்கோட் கிடையாது. இது கோல் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் விச் இஸ் த நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். இந்தியாவினுடைய தேசிய விலங்கு வந்து டைகர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின் த கிங் ஹூ பில்ட் த தாஜ்மஹால் அட் ஆக்ரா வாஸ், அதாவது தாஜ்மஹாலை ஆக்ராவில் கட்டிய அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ், யாருமே இல்லை. பி வந்து அவுரங்கசீப்னு கொடுத்துருக்காங்க. சி ஷாஜகான் கொடுத்துருக்காங்க. டி அக்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கரெக்ட் கொஸ்டின் எது அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகான் தான் தாஜ்மஹாலை ஆக்ராவில் கட்டியவர், மும்தாஜின் நினைவாக. ஓகே, இன்னும் இந்த 15 கொஸ்டின் நம்ம ஜிகே கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? இது போல இன்னும் நிறைய ஜிகே கொஸ்டினை வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து வழங்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.